Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கோவையில் இரண்டாவது நாளாக நடைபெறும் தாவேக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கருத்தரங்கிற்கு காலை முதலே தொண்டர்கள் வர தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க கார்த்திக். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது நாளான வாக்காளர்கள் முகவர் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. கோவை, ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான இந்த கருத்தரங்கமானது இங்கு நடைபெறுகிறது. காலை 9 மணியிலிருந்தே நீண்ட வரிசையில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் காத்திருக்கக்கூடிய காட்சிகள் இங்கே நம்மளால பார்க்க முடிகிறது. கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இவங்க வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க 12 மணிக்கு மேல உள்ளே அனுமதிப்பதாக பவுன்சர்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இவர்கள் இந்த இரண்டாவதாக இந்த கருத்தரங்க பயிற்சியில் கலந்து கொள்ள வந்திருக்காங்க. இங்க பெண்கள் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம் எங்கிருந்து வந்திருக்காங்க, எப்ப வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம், நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? வணக்கம் சார், என் பேர் புவனேஸ்வரி. கரும்புத்தம்பட்டியில இருந்து வந்திருக்கேன். அவினாஷி ரோடு அங்க இருந்து வந்திருக்கேன். சாரை முதல்ல மீட் பண்ணணும். சார் எல்லாம் நல்லதும் பண்றதுக்காக வேண்டி நாங்க வேண்டிக்கிட்டு முதல்ல இன்னைக்கு அவரை பார்த்தே ஆகணும், அதுக்காக வேண்டி தான் வந்திருக்கோம். இந்த கையில சாட் வச்சிருக்கீங்களா, என்ன சாட் இது? இந்த சாட்டை ரெடி பண்ணது மேம் அவங்க சொல்லுவாங்க. நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? என்ன சாட்ல என்ன இருக்கு, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? சார், நான் என் பேர் நீலவேணி. கோயம்புத்தூர் துடியலூர் அசோகபுரம் ஏரியா பகுதியில இருந்து வந்திருக்கேங்க. நான் 1996ல இருந்து விஜயோட ரசிகர். அப்ப நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். அப்பத்துல இருந்தே விஜய் சார்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவரோட அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு லெட்டர் போட்டு கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். போட்டோஸ் காமிக்கலாங்களா? இப்ப தளபதி சாருக்காக இன்னைக்கு அவரை நேர்ல இது நாள் வரைக்கும் சந்திச்சு பேச முடியல. வில்லு படத்தப்போ கங்கா யமுனா வந்திருந்தாரு, அப்ப பாத்திருந்தோம். இந்த போட்டோ தான் ஃபர்ஸ்ட் நான் தளபதி சாருக்கு எழுதி போட்டு வாங்கினது. இதுல தளபதி சார் பெற்றோரோட இருக்கிற ஒரு போட்டோ வேணும்னு கேட்டதுல அவர் எனக்கு இது அனுப்பிச்சது. இதுல பின்னாடி ஒரு சின்ன ஒரு இது அனுப்பியிருப்பாரு. இந்த வாசகம் எனக்கு இப்ப பார்க்கும் போதுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுக்கப்புறமா தளபதி சாருக்கு 2வது லெட்டர் போட்ட போது இது ஒரு 97வது வருஷம். அப்ப தளபதி சார் இந்த லெட்டர் போட்டுட்டு பதில் கடிதம் இது எனக்கு அனுப்பியிருந்தாருங்க. பாத்துக்கோங்க. இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் வேல்யூ ஆகுமான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த தருணம் தான் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. இது மாதிரி தொண்டர்கள் பல்வேறு ஆசைகளுடன் அவருடைய ரசிகர்கள் இந்த கட்சிகளை சேர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் இங்க பார்க்க முடிகிறது. இது போன்ற வரிசையாக நீங்க பார்க்கலாம், எவ்வளவு நீண்ட வரிசையில் நின்றிருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. முன்னதாகவே நிர்வாகிகளும் முக்கியமான நபர்களையும் பவுன்சர்கள் உள்ளே அனுமதிக்கிறார்கள். இவர்கள் உள்ளே சென்று அந்த மாவட்ட வாரியாக வரக்கூடிய அவர்களுடைய தொண்டர்களை அவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடத்துல அமர வைத்து அவர்களை இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக அனுமதிக்கிறாங்க. மதியம் 3 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் விஜய் இந்த அரங்கிற்கு வர்றதுக்கு 2 மணி நேரம் தாமதமானதனால் இந்த நிகழ்ச்சி தாமதமாக தொடங்கப்பட்டது. ஆனால் இன்று இந்த நிகழ்ச்சியை சரியான நேரத்தில் தொடங்கி வைத்து மீண்டும் இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு விஜய் சென்னைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் செஞ்சிருக்காங்க. தனி விமானம் மூலம் இங்கிருந்து மீண்டும் அவர் சென்னை புறப்படுகிறார். மாலை 6 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் நடைபெறுவதற்காக இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். பின்பு இந்த நிகழ்ச்சியை முடித்து அவர் செல்கிறார். தொடர்ந்து ஏராளமான தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கும் அவர் இங்க கருத்தரங்கத்தில் என்ன சொல்றாங்க பார்ப்பது குறிப்பா இதையெல்லாம் தாண்டி பொதுமக்களும் ரசிகர்களும் விஜயை எப்படியாவது பார்த்து விட வேண்டும், அவரிடம் ஒரு புகைப்படம் எடுத்து விட வேண்டும் என்ற எண்ணங்கள்லாம் வந்திருக்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. கள தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.